கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நமக்கு மற்றவர்களை பார்க்கிலும் சிறப்பான ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்ன? ஆண்டவரது இரக்கம், அவருடைய தயவு. மனிதர்களின் இரக்கம், தயவு என்பது பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதும் கர்ப்பிணிகளுக்கு இடம் கொடுப்பதும் போன்ற நிலையை தாண்டுவதில்லை. ஆனால் ஆண்டவரின் இரக்கம், தயவு என்பது அற்புதமானது, அலாதியானது. யோசேப்பு தான் செய்யாத தவறுக்கு சிறையில் அடைக்கப்பட்ட போது அங்கே யாரும் இரக்கம் பாராட்ட மாட்டார்கள், இரக்கம் காட்டவும் முடியாது. ஆனால் சிறைச்சாலை அதிகாரி யோசேப்பின் மேல் தயவு பாராட்ட ஆண்டவர் பணித்தார். தாவீது சவுல் அரசரால் கொல்லப்பட தேடப்படும் போது பெலிஸ்திய அரசன் ஆக்கீசிலும் தஞ்சமடைந்தார். பெலிஸ்தியர்கள் இஸ்ராயேலருக்கு மட்டுமல்ல, கோலியாத்தை கொன்ற தாவீதுக்கு மிகப்பெரிய எதிரிகள் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் பெலிஸ்திய அரசனாகிய ஆக்கீசு தாவீதுக்கு தயை பாராட்ட ஆண்டவர் உறுதுணையாயிருந்தார். நீங்கள் யோசேப்பைப் போல சகோதரரால் ஏமாற்றப்பட்டீர்களா? செய்யாத தவறுக்கு பழி சுமக்கிறீர்களா? தாவீதைப் போல எதிரிகளோடு போராடுகிறீர்களா? வாழ்வில் துன்பங்களை மட்டுமே பார்க்கிறோம் என்கிறீர்களா? ஆண்டவரின் தயை, இரக்கம் உங்களை இதுவரை பாதுகாத்து வந்துள்ளது என்பதை மறவாதீர்கள். நான் உங்கள் பிள்ளை என்று ஆண்டவரிடம் சொல்லுங்கள். அதை உரிமையாய் சொல்லுங்கள். அதை முழுமையாய் நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக அவரது ஆச்சரியமான பதில் உங்களை தேடி வரும். ஆமேன்.